பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ கலியுகம் ஆரம்பம் ஆக வேண்டும். அப்போ யாரும் நல்லவர்கள் இருக்கக்கூடாது. அப்போ யாதவ குலம் நாசம் அடைய வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய இச்சை. அனைத்து ரிஷிகளும் நடந்து வந்து கொண்டு இருந்த பொழுது யாதவர்களில் அந்த சாம்பன், பகவான் கிருஷ்ணனுடைய மகனே அவன் பாருங்க, ஒரு உலக்கை என்று சொல்வார்களே, அதை வயிற்றில் வைத்து கட்டி கொண்டு கர்ப்பிணி போல வேடம் தரித்து, எனக்கு பிறக்கப் போவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ரிஷிமுனிகளிடம் கேட்க ரிஷிகளுக்கு தெரியாதா? இவர்கள் வேண்டுமென்றே விளையாடுகிறார்கள் என்பதனை அறிந்த ரிஷிமுனிகள் யாதவ குலம் இந்த உலக்கையின் மூலமாகவே நாசமாக போகிறது என்கின்ற சாபத்தை கொடுத்தனர். அப்போ தன்னுடைய கடைசி காலத்தை பகவான் கிருஷ்ணன் தீர்மானித்து விட்டார். அவனைப் போலே ஒரு தேகத்தை சிருஷ்டி செய்து இந்த உலகத்தில் வைத்துவிட்டு அவன் பரந்தாமத்திற்கு போகிறான். பலராமன் நேர சமுத்திரத்தில் சேர்கிறான். இது எல்லாம் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உடனே இந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணனிடம் எல்லாரும் வந்து கூற, அப்போ நடந்து முடிந்த ஒன்று, நாம் என்ன செய்யறதுக்கு இருக்கு? அப்போ எது ஆகணுமோ அது ஆகித்தான் ஆகணும்னு கிருஷ்ணன் அந்த விஷயத்தை முடித்து விட்டான். பிகாஸ் இது நடந்ததே பகவான் கிருஷ்ணனுடைய இச்சையினால். ராஜன் உக்ரசேனனிடம் இந்த விஷயம் போட உடனே என்ன செஞ்சான்? அந்த உலக்கையை பொடி பொடிகளாக்கி சமுத்திரத்தில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த பொடியில் ஒரு சிறிய ஒரு பகுதி சோம்நாத், இன்று சோம்நாத் என்று அழைக்கப்படுகின்ற பிரபாஷ சேத்திரத்தில் பாருங்க, அந்த உலக்கையானது ஒரு சிறிய பகுதி, அது ஜரன் என்கின்ற வேடன் கையில் கிடைத்து அவன் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். எப்பொழுது எதெல்லாம் நடந்ததோ அந்த யாதவ குலத்தில் நிறைய அபசகுணங்கள் ஆரம்பித்தது. எப்படி அப்படின்னா, யாதவர் வீட்டில் நாம் எட்டி பார்த்தோம்னா ஒரு உருவம் தலையில் கூந்தலே இல்லாமல் கருத்த நிறத்தில் ஒருவள் அவருடைய வீட்டில் இருப்பதாக கண்ணில் தெரிகிறது. எவ்வளவு பெரிய பானத்தை விட்டாலும் அந்த பானமானது அவளை ஒன்றும் செய்யவில்லை. பாருங்க, இவள் வேறு யாரும் இல்லை, அவளே மிருத்யு தேவதை. அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதனை சூச்சனையாக தெரிவிப்பதற்காக வந்துள்ளாள். இன்னும் சொல்ல போனா, திடீர்னு கண்கள் தெரியும், திடீர்னு பார்த்தா இந்த உலகத்தில் எதுவுமே கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். மூன்றாவதாக, வழக்கத்திற்கு மாறாக வீட்டினுள் எலியினுடைய நடமாட்டம் மிக அதிகமாக ஆனது. அப்புறம் மேலிருந்து அந்த பொருட்கள் தானாக கீழே தடதட என்று விழ ஆரம்பித்தன. அதே மாதிரி பாருங்க, தன்னை அறியாமல் பெண்களே தங்களுடைய கூந்தலை வெட்டி கொண்டு இருந்தனர். இன்று இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. கிளியானது ஏனோ ஒரு பயத்தை ஏற்படுத்துவது போல சீச்சி கீக்கி கூக்கு அப்படி சொல்லிட்டு கிளி பயந்து அலறத் தொடங்கியது. இந்த ஆந்தையானது காலை மாலை என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் அது பாட்டிக்கு கத்த தொடங்கியது. நரிகள் அது பாட்டிக்கு ஊளையிட ஆரம்பித்தது. சிவப்பு நிற காலோடு வெள்ளை நிற பட்சிகள்
எல்லார் வீட்டிலையும் வந்து சப்தம் செய்து கொண்டு இருக்குது. வழக்கத்துக்கு மாறாக பல விஷயங்கள் நடந்தேறியது. பசு வயிற்றில் கழுதை பிறந்தது, நாய் வயிற்றில் பூனை பிறந்தது, அணில் வயிற்றில் எலி பிறந்தது. இது எல்லாம் இதுவரை யாதவர்கள் சந்திக்காதது. அப்படின்னா அவர்கள் காலமானது கெட்டுவிட்டது. கடைசி காலம் என்று வந்துவிட்டால் நம்மை மீறிய செயல்கள் நடந்தேறி கொண்டு இருக்கும். இது எதற்கு என்று நம்மால் சிந்தித்து பார்த்தால் நம்மால் விடை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுவரையிலும் யாதவர் குலம் மிக பெருமைப்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய செயல்கள் இருந்தது. பெரியவர்கள் என்றால் அவ்வளவு மரியாதை, தான தர்மங்கள் செய்து வந்தவர்கள் தான் இந்த யாதவர்கள். ஆனால் இப்பொழுது மாறாக யாரெல்லாம் சத்பாத்திரர்களோ சஜ்ஜனர்களோ அவர்களையெல்லாம் திட்ட ஆரம்பித்தனர். பாருங்கள், நல்லவர்களை எப்பொழுது இகழ்ந்தோமானால் அது வீட்டினுடைய நாசத்திற்கு காரணமாகிறது. தேவ பித்ரு காரியங்களை கம்ப்ளீட்டாக விட்டனர். அப்படின்னா எந்த வீட்டிலும் யாகம் கிடையாது, எந்த வீட்டிலும் தன்னுடைய மூதாதையர்களுக்கு செய்கின்ற பித்ரு காரியங்கள் யாரும் செய்வதில்லை. குரு தன் வயதிற்கு முகுந்தவர்களுக்கு மரியாதை தர மறுத்தனர். யாரும் தருவதில்லை. பெரியவர்களுக்கு உண்டான மரியாதை தர மறுத்தனர். இன்னும் சொல்ல போனா வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொண்டு இருந்தனர். இது அபசகுணம். வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் சண்டை வந்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி திட்டிக் கொண்டிருந்தால் அது அபசகுணம். அந்த வீட்டில் மிகப்பெரிய தவறு நடக்க இருக்கிறது என்பதனுடைய சூச்சனை இது மகாபாரதம் உணர்த்துகிறது. அது மட்டுமா அப்படின்னா, சுத்தமாக குளிச்சுட்டு எவ்வளவுதான் சமையல் செய்தாலும் சமையல் செய்த பின்பு அதற்குள் கிருமிகள் இருப்பதாக கண்களில் தெரிகிறது. நல்ல காரியம், அதாவது புண்ணியாக வாசனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் யாரோச்சும் ஒருத்தர் ஓடி போயிடுறார். அப்போ இது அனைத்தும் மிருத்யு தேவதையினுடைய வேலைகள். ஒரு ஆபத்து வர இருக்கிறது, இந்த குலம் நாசமாக போகிறது என்பதனுடைய சூச்சனை இது. இது எல்லாத்தையும் விட பகவான் கிருஷ்ணனுடைய இச்சை இது. வீட்டினுள் சங்கநாதம் செய்தால் கூடவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கழுதைகளும் சேர்ந்த மாதிரி கத்த ஆரம்பித்துவிடும். இப்போ இப்படி தர்மராஜன் ராஜ்ய பரிபாலனம் செய்து 36 வருடங்கள் ஆகியிருந்தது. இப்பொழுது பகவான் கிருஷ்ணனுக்கு 102 வயது 4 மாதம் ஆகியிருந்தது. இந்த நேரத்தில் தேவதைகள் அத்தனை பேரும் வந்து பகவான் கிருஷ்ணனை சந்தித்து, கிருஷ்ணா, நீ எதற்காக அவதாரம் எடுத்தாயோ அந்த காரியங்களெல்லாம் நடந்தேறிவிட்டது. ஏன்னா நல்லவர்கள் வாழ வேண்டும், கெட்டவர்கள் சாக வேண்டும், தர்மம் நிலை பெற வேண்டும் என்கின்ற 3 காரணங்களுக்காக பகவான் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவதாரம் எடுக்கிறார். அப்போ கிருஷ்ணன் இருக்கும் வரை அத்தனை பேருக்கும் சுகம் இருந்தது. எப்பொழுது இந்த பூமியிலிருந்து அவன் கிளம்ப வேண்டும் என்கின்ற ஒரு முடிவினை எடுத்தானோ அன்றிலிருந்து யாருக்குமே நிம்மதி இல்லை. இன்னும் சொல்லப்போனா, கிருஷ்ணா நீ இருக்கும் வரை இந்த கலியுகம் என்பது ஆரம்பிக்க ஆகாது. நல்ல ஜனங்கள் யாரும் இல்லாத இடமே கலியுகத்தினுடைய இடம். 106 வருடங்கள் 6 மாதம் பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில் இருந்து இத்தனை காரியத்தையும் செய்வித்தான். ஈக யாதவ குலத்திற்கு நடந்திருக்கின்ற அத்தனை அபிஷகனங்களை கேள்விப்பட்டான். பகவான் கிருஷ்ணன் நினைத்தான், காந்தாரியினுடைய சாபம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இனிமேல் இந்த இடத்தில் வாழ்வது அர்த்தமில்லை என்று பகவான் கிருஷ்ணன் தீர்மானித்து, எல்லாரும் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும், இந்த இடம் இனி வாழ உகந்தது அல்ல என்பதனை தீர்மானித்து உடனே எல்லாரும்
துவாரகா பட்டினத்திலிருந்து பிரபாஷ சேத்திரம், இன்று சோம்நாத் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இடம். இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இரவில் கனவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருத்த பெண்ணானவள் அந்த கனவிலே தோன்றி இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்து இவர்களுடைய சௌபாகியங்களை எல்லாம் பிடுங்கி செல்வது போன்ற ஒரு கனவு பாருங்க. அதே கணவன்மார்களுக்கு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் ஒன்று சேர்ந்து கத்திக்கொண்டு இருப்பது போல. அது மட்டுமா அப்படின்னா, ராட்சசர்கள் நிறைய பேர் இந்த இடத்தில் பிறந்து வருவது போன்ற கனவு ஆண்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிகையும் ஆபத்து என்பதனை உணர்ந்தனர். ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதனை தீர்மானித்திருந்தனர். அப்போ ரிஷிகளுடைய சாபம், காந்தாரியினுடைய சாபம் எல்லாம் இப்பொழுது ஆரம்பிக்க விட்டது அதனுடைய வேலைகளை. அந்த இடத்திலிருந்து கிளம்பினர். பாருங்க, எப்பொழுது இந்த விஷயம் அந்த ராஜனாக இருக்கக்கூடிய உக்ரசேனனுக்கு தெரிந்ததோ, இவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு சாக இருக்கின்றனர் என்பதனை தெரிந்து கொண்டான் ராஜா. உடனே அந்த மத்தியபானம் யாரும் செய்யக்கூடாது, அதாவது இந்த சாராயம் யாரும் கொடுக்கக்கூடாது. குடிப்பதனால் தங்களுடைய மதியினை இழந்து இந்த விபரீதம் நடந்துவிடக்கூடாது என்பது, அதனால் அதை தடை செய்திருந்தார். அப்படி யாரேனும் குடித்தார்களேயானால் அவர்களுக்கு மரண தண்டனை என்கின்ற சட்டத்தையும் கொடுத்திருந்தார். இது எங்க அப்படின்னா, துவாரகா பட்டினத்து. இப்போ இங்க இருக்க முடியாது என்று அங்கிருந்து எப்பொழுது கிளம்ப எத்தனைத்தனரோ அத்தனை பேரும் தங்கள் தங்கள் உடைமைகளை மட்டும் அல்லாமல் மத்தியபானங்களையும் சேர்த்து கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினர் பிரபாச கஷேத்திரத்திற்கு. அங்கு சென்று தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் இவர்களுக்கெல்லாம் சொன்னான். அதையெல்லாம் ஒப்புக்கொண்டனர். இவர்கள் கையால் பலவிதமான தான தர்மங்களை செய்ய வைத்தான். இன்னும் சொல்லப்போனா, எதனால் துவாரகா பட்டினத்திலிருந்து பிரபாஷ கஷேத்திரத்திற்கு கொண்டு வந்தான் அப்படின்னா, ஒரு சாஸ்திரம் என்னன்னா, அவரவர் வீட்டிற்குள் அவரவர் சாவது சிறந்தது அல்ல அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணன் மகாபாரதத்தில் சொல்லக்கூடியது. வீட்டை விட்டு வெளியே சாவது உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா வீட்டினுள்ளே இருக்கும்போது அவ்வளவு எளிதில் சாக முடியாது. ஆசையானது எல்லாருடைய மனதிலும் நிரம்பி இருக்கும். அந்த ஆசை இருக்கும் வரை அந்த உயிர் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால், எந்த ஒரு நிலவில் இறந்தால் நல்லது என்பதனை மகாபாரதம் எச்சரிக்கிறது. வீட்டிற்கு பின்புறம் அல்லது அந்த துளசி எங்க வைத்திருக்க அந்த இடத்தில் சாணியினால் முழுகி, சரி, தர்பை நாள் செய்த அந்த படுக்கையை விரித்து அதில் யாராவது அந்த தேகத்தை விட்டார்களே ஆனால் அந்த தேகத்தை கொண்டு செல்வதற்காக விஷ்ணு தேவதைகள் நின்று கொண்டிருப்பர் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் யாருடைய உயிர் எப்படி போகிறது இதை யாரும் தீர்மானிக்க முடியாத ஒன்று. ஆனால் கடைசி பட்சமாக ஒன்று, பகவான் ஸ்மரணையோடு சாக வேண்டும். இப்போ நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை என்னன்னா, சாக இருக்கின்றவர்களை பார்க்க போகும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்திருக்கலாம், கெட்டது செய்திருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், துரோகியாக இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது என்றால், பகவான் நாமா சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயிர், அந்த ஆத்மா நினைத்தால் கூட அந்த சக்திதனை பகவான் எடுத்து விடுகிறார். பேசும் சக்தியை, கேட்கும் சக்தியை, பார்க்கும் சக்தியை இழந்த அந்த ஆத்மா தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
அவர்களுடைய காதுகளில் நாராயண நாராயண என்கின்ற சப்தத்தை, பகவான் நாமம் எதுவாக இருந்தாலும் அவருடைய காதில் நீங்கள் உரக்க குறைந்தது 3 தடவையாவது சொன்னீர்களே ஆனால் அந்த ஆத்மா ஒரு உத்தம கதி ஏதும் என்று புராணங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. மேலும் இந்த யாதவ குலம் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு எப்படி வீழ்கிறது, பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய அவதார காரியத்தை எப்படி முடித்துக் கொள்கிறான் என்கின்ற விஷயத்தினை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.